இந்த சிறையில வந்து இந்த சிறை படம் நல்லா இருக்கு சார், தரமா இருக்கு. இதுல நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு உண்மையான காதல் தெரிஞ்சது சார். இந்த படத்துல உண்மையான லவ் பண்றவங்க யாராவது இருந்தா அந்த கதையில இந்த படத்தை பாருங்க. விக்ரம் கம்பேக் கொடுத்துருக்காரு. நான் பார்த்த ஷோ ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல்லு, நைட் ஷோ கூட ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. நீங்க பாருங்க, மஸ்ட் வாட்ச் மூவி உங்களுக்கு இது. அப்பா மிஸ் பண்ணிடாதீங்க, நல்ல படம். மண்டவுல ஓடினே இருக்குண்ணா, அது வெளியே வர முடியல என்னால். சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே பார்க்க வேண்டிய படம் இது, பாருங்க எல்லாரும். மாறிட்டார் விக்ரம் பிரபு. நடிப்பு அருமையான நடிப்பு. சிவாஜி பேரனார் பட்டமும் லாஸ்ட் வரைக்கும் இன்ட்ரோல் வரைக்கும் அது போன டைமிங்கே தெரில. அருமை அருமை, ஏ கிளாஸ். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கும். படம் நல்லா இருந்துச்சு, அழுவா இருந்துச்சு. நல்லா இருக்கும், சூப்பர். சிறை சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ் சூப்பர். நல்ல மூவி. படம் சூப்பராக இருக்கு, ஃபர்ஸ்டாக இருக்கு. சூப்பராக இருக்குது சார், படம் சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்டோரி, நல்லா இருக்கு படம். தரமான படம், வாழ்த்து. நல்லா இருந்தது. விக்ரம் பிரபு நல்லா நடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, நல்ல கருத்து, நல்ல மெசேஜ். சூப்பராக இருக்கு படம், அருமையான படம், நல்ல படம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்ததுல ஒரு அருமையான படம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம். சூப்பர் சூப்பராக இருக்க படம், செம்மையாக இருக்கு. சூப்பராக இருக்கு படம், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சுண்ணா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பரான சூப்பர் கண்டென்ட்ண்ணா, ஃபேமிலியோட போகலாம். படம் அல்டிமேட், படம் நல்லா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்துருக்கோம். படம் வச்சு சூப்பராக இருக்கு, படம் சூப்பராக இருக்கு. சூப்பர் சூப்பர். படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நெகட்டிவ் கமெண்ட்டுன்றதுக்கே வேலை இல்லை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாகவும் போயிட்டு இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வேறு லெவல். படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம், சென்டிமெண்ட்டாக இருக்குது. ஒரு போலீஸுக்குள்ளேயும் ஒரு ஈரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. தரமான படம். சூப்பராக இருக்குண்ணே படம். நல்லா மங்காத்த அளவுக்கு இல்லை ப்ரோ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சுண்ணா. லவ் ஸ்டோரி நல்லா சூப்பராக இருக்கு. இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது கிரைம் ஸ்டோரி தான், நல்லா இருக்கு. ஓகே, சூப்பராக இருக்கு ப்ரோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் விக்ரம் பிரபு படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. த்ரில்லிங்காக இருக்கு படம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது எல்லாமே இருந்தது, எமோஷ்னல், ரொம்ப எமோஷ்னலாக வேண்டியதாக இருந்தது. பட் இட் வாஸ் ரியலி நைஸ். தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. ஒரு மாதிரி இருக்குண்ணா. ஒரு மாதிரினா புரியல, நல்லா இல்லையா இல்லை? விக்ரம் பிரபு கெரியர் பெஸ்ட்ண்ணா. சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி ஒரு வியூ வந்துருக்குன்ட்டு. படம் சூப்பராக இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். ஸோ ஒரு கைதிக்கு நடக்கக்கூடிய இன்சிடென்ட், அது எப்படி ஒரு போலீஸ் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த கைதிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்குது. ஸோ சிம்பிள் தான். ஸோ ஒரு கைதியோட ஸ்டோரி தான், அதுக்குள்ளே என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வரணுமோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. விக்ரம் பிரபு சூப்பராக பண்ணியிருக்காரு, அவரோட கேரக்டர் சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி அது உள்ள நான் இருக்கேன், அப்படி ஓடிட்டு இருக்கு படம். இப்போ கூட அவர் வைப்லேருந்து வெளியே வரல. படம் அந்த மாரிண்ணா, ஸ்க்ரீன் பிளே பா சொல்ல வார்த்தை இல்லைண்ணா. எந்த விதத்தில் பிடிச்சிருக்கு? அந்த மியூசிக், அந்த இது எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் பார்க்கலாம்ண்ணா, செம்மையாக இருந்ததுண்ணா. அது விக்ரம் பிரபு எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காரு. போலீஸ் கேரக்டருக்கு அவர் கரெக்டாக இருந்திருக்காரு. செம்மையாக இருந்ததுண்ணா. எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம். எமோஷ்னலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸோட கனெக்ட் ஆச்சு எல்லாமே. ட்ரூ ஸ்டோரியான்றது எனக்கு தெரியல, பட் படமாக பார்க்கும்போது அந்த படத்தில் நிறைய எமோஷன்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் வந்து சீக்கிரமாக போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் படம் பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு படம். நல்லா இருந்துச்சு படம், அவ்வளோதான். எல்லாமே பிடிச்சி, அவர் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் நல்லா இருக்குது ப்ரோ, பார்க்குற மாதிரி இருக்குது. டிக்கெட்டு காசு கொடுத்தா ஒரு படத்தை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பையன் வந்து சிறைச்சாலையில் இருக்கிறான். அந்த பையன் நல்லவனாக இருக்கிறதுக்காக உண்மையாகவே இருக்கிறான். அதனால நல்லா இருக்குது படம். சூப்பராக நடிச்சிருக்கிறாரு.
ஆமாம் அவர் இல்லைன்னா படம் இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம் படம். எல்லாமே நடக்குது, ரியாலிட்டியாக நடக்கிறது தான் போட்டிருக்காங்க. ரியாலிட்டியாக ஒரு போலீஸ்காருக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அதுதான் போட்டிருக்காங்க. ஒரு அக்யூஸ்டுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அதுதான் போட்டிருக்காங்க. பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு.